पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्त्विमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ஓம் நாராயண நாராயண நாராயண. எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பகவத்கீதையில 8வது சாப்டர் அக்ஷர பிரம்ம யோகம் பார்த்துட்டு இருக்கோம். கிரமமுக்தி அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா, ஜீவன் முக்தி அடைய முடியாதவர்கள் அந்த கிரமமுக்தியை பார்த்தீங்கன்னா அடாப்ட் பண்ணி பிரம்மலோகத்துக்கு போகிறது. ஒரே ஒரு ஸ்டேஜ் மட்டும்தான், பிரம்மலோகத்துக்கு போய் அங்கேயே முக்தி அடைகிறது அப்படின்றது பேர். இந்த கிரமமுக்திக்கான சாதனம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உபாசனம் அப்படின்னு பேர். சகுண ஈஸ்வர உபாசனம். இந்த உபாசனம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னும் போது அதை தான் ஆரம்பிச்சிருக்கார் ஆச்சாரியார். நேற்று பாட்டத்தில் நம்ம பார்த்துருக்கோம், 8வது ஸ்லோகம் பார்த்துருக்கோம். அபியாச யோக யுக்தேன சேத்தசா நான்யகாமினா பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்தானு சிந்தையன் அப்படின்னு நேற்று பார்த்துருக்கோம். அபியாச யோகத்தோடு கூடினவனாக, அபியாச யோகத்தோடு கூடினவனாக, சேத்தசா நான்யகாமினா சித்தத்தினால் மனதினால் வேறு எந்த ஒன்றையும் சிந்திக்காமல் எவன் பார்த்தீங்கன்னா அனுச்சிந்தையன் தொடர்ந்து ஒரே விஷயத்தை சிந்திக்கிறானோ, அந்த பரமாத்மாவையே சிந்திக்கிறானோ, அவன் என்ன ஆகிறான்? பரமம் புருஷம் திவ்யம் யாதி. அவன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேலான திவ்ய புருஷன் அப்படின்னா சூரிய மண்டலத்துக்குள்ளார இருக்கக்கூடிய ஹிரண்ய கர்ப்பரை அடைகின்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோகம் இருக்கு. இந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் நம்ம பண்ணிக்கணும். என்னன்னா, இந்த ஹிரண்ய கர்ப்பருக்கு பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா சிவன் பேர், விஷ்ணுன்னு பேர், எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே பேர் தான். ஏன்னா ஈஸ்வரனை பார்த்தீங்கன்னா அடைய முடியாது. ஈஸ்வரன் பார்த்தீங்கன்னா அவ்யக்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஈஸ்வரனை பார்த்தீங்கன்னா நம்ம அடைய முடியாது. ஏன் அடைய முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈஸ்வரன் வெளிப்படாதவர், அவ்யக்தம், அவ்யாக்கிருதம் அப்படின்னு பேர். இந்த சிருஷ்டியில் அவர் இல்லவே இல்லை. சிருஷ்டிக்கு வெளியில பார்த்தீங்கன்னா சர்வத்துக்கும் காரணமா இருக்கார், மாயையோடு சேர்ந்து காரணமா இருக்கார். அப்போ நம்ம உச்சமா பார்த்தீங்கன்னா எதை அடைய முடியும் அப்படின்னா அந்த ஹிரண்ய கர்ப்பரை தான் பார்த்தீங்கன்னா அடைய முடியும். அந்த ஹிரண்ய கர்ப்பரோட லோக்கம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஹிரண்ய கர்ப்பரோட லோக்கம் தான் பார்த்தீங்கன்னா பிரம்மலோகம் அப்படின்னு பேர். ஹிரண்ய கர்ப்ப லோகம்னு சொல்லுவாங்க சாஸ்திரத்துல. நம்ம லௌகிகமா சொல்லும் போது பிரம்மலோகம்னு சொல்றோம். அந்த பிரம்மலோகம் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். பிரம்மலோகம்ன்றது அப்டிராக்ட். அது யார் எப்படி பார்க்குறாங்களோ அது அந்த விதமா இருக்கும். சிவனை வழிபடுறவங்களுக்கு அந்த லோகத்தை அடையும் போது அந்த பிரம்மலோகம் கைலாயமா இருக்கும். விஷ்ணு வழிபடுறவங்க அந்த லோகத்தை அடையும் போது அது வைகுண்டமா இருக்கும். இப்போ நம்ம ஒரு கிளாரிட்டி நம்ம இப்பவே பண்ணிக்கணும். என்னன்னா, நம்ம நினச்சிட்டு இருந்தோம் கைலாயம் வேற வைகுண்டம் வேற அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்ல. இதை ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு மனசுல இருந்து எடுத்துருங்க. ஒரே ஒரு லோகம்தான் பிரம்மலோகம்னு பேரு, ஹிரண்ய கர்ப்ப லோகம்னு பேரு. அது பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்ற மாதிரி அது தெரியும், அவ்வளோதான். உபாசகர்களுக்கு ஏற்ற மாதிரி அது தெரியும். சுத்த பிரம்மத்தை அந்த ஈஸ்வரனை அடைய முடியாத சுவாமி அப்படின்னா, அந்த ஈஸ்வரனை பார்த்தீங்கன்னா நம்மளால அடைய முடியாது. ஒருவேளை பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனோட ரூபம் என்னன்னு நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர்? அவ்யக்தம். இந்த போன அத்தியாயத்திலையும் இந்த அத்தியாயத்திலையும் நான் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, ஈஸ்வரன் முதல் லட்சணம் அவ்யக்தம், வெளிப்படாதவர். அப்ப வெளிப்படாதவரை பார்த்தீங்கன்னா நீங்க உபாசனை பண்ணீங்கன்னா நீங்க என்ன ஆவீங்க? வெளிப்படாம போயிடுவோம். அதுக்கு பேர் அவ்யக்தம்னு பேரு, பிரகிருதி லயம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ அதனால ஈஷாவாசிய உபனிஷதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு ரூல் பார்த்தீங்கன்னா ஈஷாவாசியத்தில் வச்சிருக்கு. என்ன ரூல் வச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் உபாசனை பண்ணணும் அப்படின்னா
சகுன ரூபத்தை தான் உபாசனை பண்ண வேண்டும். ஈஸ்வரன் வெளிப்படாதவர் அப்படின்னு சூன்யத்தை தியானம் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியமம் வச்சிருக்கு. அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உருவங்களை தியானம் பண்ணுறது எதுக்காக நம்ம வச்சுருக்கோம் தெரியுங்களா? பௌத்த மதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூன்யம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வெட்டவெளி தியானம் அப்படின்னு சூன்யத்தை வந்து பார்த்தீங்கன்னா உபாசனை பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேதாந்தத்தில் முதல் இது வந்து ஈஷாவாசிய உபனிஷத்தில் ஒரு நியமம் வச்சுருக்கு. ஈஸ்வர உபாசனை நீங்கள் எதை பண்ணுறதா இருந்தாலும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது நாமம் ரூபம் ஏதாவது ஒன்றை வச்சுக்கிட்டு சகுனந்தான் பண்ணணும். அந்த சகுனத்தோட எண்டு தான் ஹிரண்ய கர்ப்பலோகம் பிரம்மலோகம். ஏன் சுவாமி நான் ஈஸ்வரனுக்கு நாமரூபம் இல்லைன்னு உபாசனை பண்ண என்ன ஆகும்? நாமரூபம் இல்லாமல் உபாசனை பண்ண நாமரூபம் இல்லாமல் போய்விடுவோம், சூன்யத்தை அடைந்து விடுவோம். அதுக்கு பேர் அவ்வியக்தம். 1,00,000 மண்வந்தரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆயிடுவோம் அப்படின்னு சாஸ்திரம் என்ன பண்ணுது? அதை நிஷேதம் பண்ணுது. அதனால்தான் மந்திரங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அருமையான மந்திரம் இருக்கு. அந்தம் தம பிரவிசந்தி ஏ சம்பூதி உபாசத்தே ததோ பூய இவத்தே தமோயவு சம்பூத்தியாகும் ரதாகா. ஈஷாவாசியத்தில் 12வது மந்திரம் இருக்கு. யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசம்பூத்தி அப்படின்னா வெளிப்படாத தத்துவத்தை வந்து பார்த்தீங்கன்னா உபாசிக்கின்றார்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படாத உபாசனையை யார் பண்ணுறாங்களோ அந்தம் தம பிரவிசந்தி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருட்டறையில் நுழைகிறார்கள். ததோ பூய இவத்தே தமோயவு சம்பூத்தியாகும் ரதாகா. அதை காட்டிலும் அதிகமான இருட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சம்பூத்தின்னு சொல்லக்கூடிய வெளிப்பட்டதை அடைகின்றவர்கள் அடைகிறார்கள். அதை காட்டிலும் அதிகமான இருட்டில் அந்யதேவாகு சம்பவாத் அந்யதாகுர் அசம்பவாத் இது சுஷ்ரும தீரானாம் ஏனஸ்தத் வியாச்ச சக்ஷிரே. 13வது மந்திரம் சொல்லுது ஈஷாவாசியத்தில். சம்பூதி உபாசனம்ன்றதுக்கு அர்த்தம் காரிய பிரம்ம உபாசனை, அசம்பூத்தின்றதுக்கு அர்த்தம் காரண பிரம்ம உபாசனைன்னு 2ஆ பிரிச்சிருக்கோம். காரிய பிரம்ம உபாசனை, காரண பிரம்ம உபாசனை. வெளிப்பட்டதா எந்த நாமரூபங்களை எல்லாத்தையும் நம்ம உபாசிக்கிறோமோ அதுக்கு பேரு காரிய பிரம்ம உபாசனைன்னு பேரு. அதுக்கு பேரு சம்பூதி அப்படின்னு பேர், சம்பூதி உபாசனை. வெளிப்படாததை நம்ம ஏதாவது உபாசனை பண்றோம்னா பீஜம் வெளிப்பட்டிருக்குமா, விதை வந்து லேண்டுக்கு வெளில தெரியாது. அதே மாதிரி யார் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படாததை காரணத்தை உபாசிக்கிறார்களோ அதுக்கு பேரு அசம்பூதி அப்படின்னு பேர். இந்த ரெண்டுத்தோட பலனும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு அப்படின்னு பெரியவர்கள் சொல்கிறார்கள், ஸ்ருதிகள் சொல்கின்றன. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சம்பூதிம் ச விநாசம் ச யஸ்தத் வேதோ பயகுஸ்ஸஹ விநாசேன மிருத்யும் தீர்த்வா சம்பூத்தியா அமிர்தமஸ்னுதே. ஒரு அருமையான ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா 14 இதுதான் வந்து நான் சொல்ல வர்றது. ஈஷாவாசியத்தில் 14வது மந்திரம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மந்திரம். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்பூதிம் ச விநாசம் ச. சம்பூத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? காரிய பிரம்ம உபாசனை, வெளிப்பட்டது. விநாசம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாத சூன்யம், வெளிப்படாதது. நம்ம சொல்ற ஈஸ்வர தத்துவம் சூன்யம்னு ஒன்று இல்லவே இல்லை நம்ம மதத்தில், வெளிப்படாததுன்னு தான் இருக்கு. அப்ப அந்த வெளிப்படாதது வந்து பார்த்தீங்கன்னா அசம்பூதி. இந்த ரெண்டுத்தையும் எஸ்தது வேதோபய குஸ்ஸக, இந்த ரெண்டுத்தையும் எவன் வந்து பார்த்தீங்கன்னா முறையா தெரிஞ்சுக்கிறானோ. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது வெளிப்பட்டது. நீங்க சிதம்பரத்தில் போனீங்க அப்படின்னா வெளிப்பட்டதா இருக்கும். நடராஜர் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்பட்ட தத்துவம். ரகசியம்னு வந்து பக்கத்தில் திறந்து காட்டுவாங்க பார்த்தீங்களா, சிதம்பர ரகசியம், அது வெளிப்படாதது. அப்ப 2 தான், வெளிப்பட்டது வெளிப்படாதது. காரிய பிரம்ம உபாசனைன்றது வெளிப்பட்டது, காரண பிரம்ம உபாசனைன்றது வெளிப்படாதது. அதே மாதிரி அதுக்கு இன்னொரு பேர் என்ன பேருனா, காரிய பிரம்மத்துக்கு என்ன பேர் அப்படின்னா சம்பூத்தின்னு பேரு. எந்த நாம ரூபங்கள்லாம் நம்ம உபாசனை பண்றோமோ அதுக்கு எல்லாத்துக்கும் காமன் நேம் என்ன பேரு? காரிய பிரம்மம் அப்படின்னு பேரு. சிவபெருமான் காரணமா இருக்கிறவர் வந்து வாஸ்தவத்துல என்னன்னா வெளிப்படாதவர் அவர். ஆனா நம்ம அவருக்கு என்ன பண்ணிட்டோம், ரூபத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னாவே அவர் வெளிப்பட்டவர் ஆயிடுறார். ஒரு லிங்க உருவம் கொடுத்துட்டீங்க அப்படின்னாவே வெளிப்பட்டாச்சு. ஆராதனை எல்லாம் பண்றோம்ல, நடராஜர்னு வச்சு ஒரு ஆராதனை பண்றோம் அப்படின்னா
வெளிப்பட்டவர் ஆயிட்டார். அப்ப வெளிப்பட்ட தத்துவத்துக்கு தான் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்ப தத்துவம் அப்படின்னு பேர். அப்போ மந்திரம் சொல்லுது, இந்த ரெண்டுத்தையும் சரியா புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும்? அந்தர்யாமியா பஞ்சா இருக்கிறது தான் நூலா வெளிப்படுது. நூலு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாத்தா வெளிப்படுது. கிளாத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸா, விதவிதமான ட்ரெஸ்ஸா இருக்கு. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுத்த பிரம்மம் மாயையோடு சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சு மாதிரி வெளிப்படாத தத்துவமா ஈஸ்வர தத்துவம் இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சிருஷ்டிக்கு முன்னாடி இருக்கு, இந்த சிருஷ்டி பிரளயம் அடைஞ்ச பிறகு இருக்கு. அப்ப சிருஷ்டி காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்வர தத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படாதது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படாம இருக்கிறது அப்படின்னு கேட்கும்போது அதோட சேர்ந்து அதுல இருந்து உண்டானது எது, வெளிப்பட்டது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல வெளிப்பட்ட தத்துவம் எது அப்படின்னா இந்த பிராண தத்துவம்னு பேரு, ஹிரண்ய கர்ப்ப தத்துவம்னு பேரு. அதனால அதுக்கு என்ன பேரு அப்படின்னா பிரதமஜா அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் இருக்கு. பிரதமஜா அப்படின்னு ஒரு பேர், முதல்ல வெளிப்பட்டவர். அப்ப சிருஷ்டியில வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வியக்தமானவர் இந்த ஹிரண்ய கர்ப்ப தத்துவம் தான் வெளிப்பட்டிருக்கு. நீங்க எந்த உபாசனை பண்ணினாலும் அந்த உபாசனை ஹிரண்ய கர்ப்ப உபாசனை. மனசுல பிரிச்சு எத்தனை பேர் வேணா வச்சுங்க, அல்லாஹ் சொல்லிக்கிங்க, இல்ல ஜீசஸ் சொல்லிக்கிங்க, எதையாவது சொல்லிக்கிங்க. எல்லா உபாசனைகளும் வந்து பாத்தீங்கன்னா காரிய பிரம்ம உபாசனை. எங்க நாமம் இல்லாம எங்க ரூபம் இல்லாம நீங்க உபாசனை பண்றீங்களோ, சூன்யத்தை உபாசனை பண்றீங்களோ அதுக்கு பேர் தான் காரண பிரம்ம உபாசனை. நாமம் ரூபம் வந்துச்சுனாவே 786 பிறை போட்டீங்கன்னாவே முடிஞ்சு போச்சு. அவங்க சொல்றாங்கல்ல, எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உருவமே இல்லை அப்படின்னு. ஒரு திசையை பார்த்தாலோ இல்லை ஒரு பிறையை போட்டாலோ ஒரு நம்பரை போட்டாலோ அப்ப என்ன இருக்கும், அவங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு அந்த மசூதியோட இதை போட்டிருப்பாங்க, சின்னம் போட்டிருப்பாங்க, வரைஞ்சிருப்பாங்க. அப்ப உங்களுக்கு ஏதோ ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாமத்தையோ ஒரு ரூபத்தையோ ஒரு சிலுவையை போட்டீங்க, வெளிப்பட்டாச்சு. அப்ப எந்த ரூபமாயிருந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா காரிய பிரம்ம உபாசனை. இதுல பௌத்த மதத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் என்ன பண்றாங்க அப்படின்னா சூன்ய உபாசனைன்னு ஒண்ணு பண்றாங்க. நம்ம அந்த சூன்ய தியானத்தை வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மறுக்குது, ரொம்ப மறுக்குது, அதை பண்ணக்கூடாது அப்படின்னு. இந்த ரெண்டுத்தையும் முறையா தெரிஞ்சுக்கிட்டு, காரண பிரம்மம் காரிய பிரம்மம்னு ரெண்டுத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, வெளிப்படாத தத்துவம் தான் ஈஸ்வர தத்துவம் தான் வெளிப்படும் போது ஹிரண்ய கர்ப்பரா வெளிப்பட்டிருக்கு, ரெண்டும் வேற வேற இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, வெளிப்படாதது அப்ப என்ன பண்றது, ஈஸ்வரனை என்ன பண்றது, ஈஸ்வரனை உபாசிக்க முடியாதானா, ஈஸ்வரனை உபாசிக்க முடியும். அந்த உபாசனைக்கு என்ன பேருனா வேதாந்த விசாரம்னு பேரு. அப்ப ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா விசாரம் பண்ணி, ஈஸ்வர தத்துவத்தை நல்லா விசாரம் பண்ணி, அவர் வந்து பாத்தீங்கன்னா சர்வ வியாபகமா இருக்கார், அவர் எனக்குள்ளார நானா இருக்கார், அவர் வெளிப்படாதவர். நான் வெளிப்பட்டவனா வெளிப்படாதவனா, நான் வெளிப்படாதவன். நான்ற கான்சியஸ்னஸ் எப்பவுமே வெளிப்படலை. அப்ப ஈஸ்வர தத்துவம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளிப்படாத தத்துவமா எல்லா இடத்துலையும் வியாபிச்சு வெளிப்படாம இருக்கு. எனக்குள்ளார அதுதான் அந்தர்யாமியா சதா ஸ்புரணமா இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா வேதாந்த விசாரத்தினால ஈஸ்வரன் நானா இருக்கேன் அப்படின்னு அறிய வேண்டியது ஆயிடுச்சா. அதே நேரத்துல எனக்கு அதுல சாமர்த்தியம் இல்லை சுவாமி அப்படின்னும் போது அந்த உணர்வுல போய் அறியறதுக்கு, உணர்வு ஆப்ஜெக்டா இல்லது சப்ஜெக்டா இருக்கிறது, அதை அறியறது எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா அந்த கான்சியஸ்னஸ்ல இருந்து அடுத்த டைல்யூஷன் ஃபார்ம், வெளிப்பட்ட ஃபார்ம் எது அப்படின்னா பிராணன், உணர்வு, உயிர். அந்த உயிர் தான் வந்து பாத்தீங்கன்னா பிராணன் நம்ம சொல்றோமே, அதுதான் ஹிரண்ய கர்ப்ப தத்துவம்னு பேரு. அந்த ஹிரண்ய கர்ப்ப தத்துவம் தான் சமஷ்டி பிராணன். அதுதான் டோட்டலா இருக்கக்கூடிய பிராணசக்தி, அதுதான் டோட்டலா இருக்கக்கூடிய புத்தி சக்தி, காஸ்மிக் புத்தி, அதுதான் காஸ்மிக் மனசு, கிரியாசக்தி, இச்சாசக்தி, ஞானசக்தி. இந்த மூணும் சேர்ந்த ரூபம் தான் ஹிரண்ய கர்ப்ப ரூபம். அந்த ஹிரண்ய கர்ப்பருக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா கர்மபல தாத்தான்னு பேரு, கர்ம பலன்களை கொடுப்பவர். இந்த மொத்த கிரியேஷனையும் அவர் கைக்குள்ளார வச்சிருக்கார். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹிரண்ய கர்ப்பரோட லோக்கம் தான்
பிரம்மலோகம் அப்படின்னு பேர். அப்ப எங்கேயாவது கிரமமுக்தி அடையிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிரமமுக்தி அடையிறது ஹிரண்ய கர்ப்பர் அடையிறதுக்கு பேர் தான் கிரமமுக்தி அப்படின்னு பேர். அப்ப அதை அடையிறதுக்கான உபாயம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்கும்போது, அந்த உபாயத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது சாஸ்திரம், அபியாச யோக யுக்தேன. நான் ஏற்கனவே வந்து ஒரு உபாசனையை பண்ணணும் அப்படின்னா, உபாசனை எதுக்காக நிறைய பேர் சொல்லலாம், உபாசன சாஸ்திரத்துல விதிக்கப்பட்டிருக்கா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்துல எல்லா உபனிஷதங்கள்லையும் வந்து பாத்தீங்கன்னா உபாசனை அப்படின்றது இருக்கும். உபாசனைனா என்ன சுவாமி அப்படின்னும் போது, சாந்தோக்கிய உபனிஷத்துல அவதாரிக்கா பாஷ்யத்துல சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு பாஷ்யம் பண்ற. உபாசனம் தூ, உபாசனம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம அபியாச யோகம் சொல்றோம் பாத்தீங்களா, இந்த அபியாச யோகத்துக்கு தான் நான் இப்ப வந்து உபாசனம் சொல்றேன். அபியாச யோகம்ன்ற இடத்துலலாம் என்ன பண்ணிக்கணும், மனசுக்குள்ளார வந்துடணும், உபாசனம் உபாசனம்னு வந்துடும். ரெண்டுத்துக்கும் ஒரே லட்சணம். என்ன லட்சணம்? உபாசனம்னா என்னது அப்படின்னா, யதா சாஸ்திர சமர்ப்பித்தம். உபாசனம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாஸ்திரத்துல எந்த விதமா ஒன்ன சொல்லியிருக்கோ, பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்கோ, சாஸ்திரம் சொல்றது சத்தியம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா புத்திய வந்து பாத்தீங்கன்னா நச்ச நனு கொஸ்டின்லாம் எதுவும் கேட்காம அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தோட பிரதீகம்னு சொல்லுது. எஸ் பாஸ் அப்படின்ட்டு வந்து ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா, ஆமா ஓங்காரம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தோட அடையாளம் அப்படின்னு எடுத்துக்கிறது. இது அக்கார உக்காரம் அக்காரம் எப்படி பிரம்மம் ஆகும் அப்படின்னு வந்து கொஸ்டின் பண்ணீங்கன்னா, அது முறையா கேட்டீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். சிரவணம் பண்ணினீங்கன்னா நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணப்படும். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நல்ல சமர்ப்பண புத்தி வரணும், ஸ்ரத்தை வரணும். சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட விஷயத்துல ஸ்ரத்தையோட கிஞ்சித் ஆலம்பனம் உபாதாய, ஏதாவது ஒரு ஆலம்பனம் அப்படின்னா ஒரு பிடிப்பு, ஒரு சாதனம்னு பேர். சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. மனோ பிரம்மேதி உபாசீத, ஆதித்யம் பிரம்மேதி உபாசீத, பிராண பிரம்மேதி உபாசீத, வாக்கு பிரம்மேதி உபாசீத, நாம பிரம்மேதி உபாசீத. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய உபாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த உபாசனைகள்ல ஏதாவது ஒரு ஆலம்பனம்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஓங்காரத்தையோ இல்லை ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு, இப்ப ராம் 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 சொல்றோம், அதுவும் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டது. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டது. இது மாதிரி ஏதாவது ஒரு நாமத்தையோ இல்லை ஏதாவது ஒரு ரூபத்தையோ உபாதாயன எடுத்துக்கொண்டு தஸ்மின்னு அதனிடத்திலேயே சமான சித்தவிருத்தி சந்தான கரணம், அந்த எடுத்துக்கிட்ட விஷயத்தை இது சத்தியம் அப்படின்னா சமர்ப்பண புத்தியோட எடுத்துக்கிட்டு குரு மூலமா நல்லா இந்த உபாசனைய தெரிஞ்சுக்கிட்டு எது மாதிரி பிரயோகப்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நல்ல ஏகாந்தமா உட்கார்ந்துக்கிட்டு தஸ்மின் அந்த ஒரே விஷயத்துல சமான சித்தவிருத்தி. சமான சித்தவிருத்தின்னு அர்த்தம் ஒரே மாதிரி சித்தவிருத்தி. ராம் 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 ராம், ஓம் 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 ஓம், ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ வாசுதேவாய, ஓம் நமோ வாசுதேவாய். ஏதாவது ஒண்ணு, பல பேர் எடுத்துக்கூடாது. இப்ப நான் சொன்ன மாதிரி ராம் எடுத்துக்கிட்டு ஓம் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் எடுத்துக்கூடாது. ஏதாவது ஒன்ன வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்துக்கிட்டு அதே தாட்டை வந்து பாத்தீங்கன்னா சமான சித்தவிருத்தி, ஒரே சித்தவிருத்திய வந்து பாத்தீங்கன்னா சந்தான கரணம், ரிப்பிட்டேஷன் பண்றது, திரும்ப திரும்ப ஆவர்த்தி பண்றது. ஒரே தாட்டு மாதிரி இருந்து கூட வந்து பாத்தீங்கன்னா தது விலக்ஷண பிரத்யாந்தரிதம், அதுக்கு வேறான தாட்டு வரும்போதெல்லாம் அந்த வேறான தாட்டு ஏதாவது வந்துச்சுன்னா அதை நெகேட் பண்றது. திரும்ப ஒரே தாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஆவர்த்தி பண்ணிக்கிட்டே இருக்கு, ரிப்பீட் பண்றது. அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா உபாசனம் அப்படின்னு பேர். அப்ப உபாசனம்ன்றதுக்கு அர்த்தம் நல்லா ஸ்ரத்தா பக்தியோட சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட ஏதாவது ஒரு சாதனத்தை எடுத்துக்கிட்டு அதே தாட்டை வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து கண்டினியூஸா
தைலதார மாதிரி, அதான் சந்தான கரணம்னு பேரு. தைலதார மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எந்த எண்ணத்தை நம்ம வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்கோமோ, வேறு எண்ணங்கள் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வராம பாக்குறோமோ, அதுக்கு பேர் தான் உபாசனம். சரி, எதுக்கு உபாசனம்? உபாசனம் ஓகே, நம்ம தான் புரிஞ்சுக்கிட்டா போதுமாச்சு. நல்லா புரியுது சாமி, நிறைய பேருக்கு புரியும், வேதாந்தம் புரியும். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, ஆச்சாரியார் சொல்றாரு, தான் ஏதானி உபாசனானி. நிறைய உபனிஷதங்கள்ல நிறைய உபாசனைகள் சொல்லப்பட்டிருக்க. இந்த உபாசனங்கள் என்ன பண்ணும் சுவாமி? சத்வ சுத்தி கரத்துவேன. சத்வ சுத்தி அப்படின்றதுக்கு அர்த்தம் அந்த கரணத்தோட சுத்தியை பண்றது மூலமா. நேற்று யோக சூத்திரம் போயிட்டு இருக்கு. யோக சூத்திரத்தோட நேற்று கிளாஸும் அதே தான். அஷ்டாங்க யோக அனுஷ்டானாத் அசுத்திக்ஷயே பார்த்துருக்கோம். நீங்க பண்ற உபாசனைகள் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னே ஒண்ணு, சித்தஸ்ய சுத்தையே கர்ம நது வஸ்தூபலப்யதே. வேகச்சுடாமணியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்லோகம் சொல்ற. கர்மம் நீங்க அது வந்து பாத்தீங்கன்னா வெளியில பண்ற புண்ணிய கர்மமா இருக்கட்டும், இல்ல வந்து கண்ணை மூடி உட்கார்ந்து மனசுல பண்ற கர்மமா இருக்கட்டும், இது ரெண்டுமே எதுக்காக அப்படின்னா சித்தத்தை சுத்தி பண்றதுக்கு. சித்த சுத்தினா என்ன சுவாமி? அந்த கரண சுத்தினா என்ன சுவாமி அப்படின்னா, அந்த கரண சுத்தியில வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கும்? மனசோட சாஞ்சல்யம், அதான் அசுத்தி. மனசு வந்து ஒன்னுத்துல நிக்காம படன்னு அது பாட்டுக்கு ஆடிக்கிட்டே இருக்கு. புத்தியில வந்து பாத்தீங்கன்னா அநேக சங்கல்பங்கள் இருக்கு. அதே மாதிரி சித்தத்துல அநேக வாசனைகள் இருக்கு. மனசுல சஞ்சலம், புத்தியில சங்கல்பம், சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா வாசனைகள். இந்த மூணும் இருக்கும்போது இந்த சுத்த நான் வந்து பாத்தீங்கன்னா யதாவத்து ந திருஷ்யதே, உள்ளது உள்ளபடி வந்து பாத்தீங்கன்னா அறியப்படுறதுல பார்க்கப்பட முடியாது. இந்த மூணும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த நானை மறைச்சுக்கிட்டு இந்த மூணு இருக்கு. அப்ப இந்த மூணுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணாம நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம ஞானம்ன்றது ஒண்ணு உண்டாகாது. அப்ப அதனால என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா, தானி ஏத்தானி உபாசனானி. இந்த உபாசனைகள் சத்வ சுத்தி கரத்துவேன, அந்த கரணத்தை சுத்தி பண்றது மூலமா வஸ்து தத்துவ அவபாசகத்துவாத். இந்த வஸ்துவை வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்மா மானச கர்மம் தான் உபாசனை. மனசுல பண்ற கர்மாக்கு பேர் உபாசனை. அதுவும் ஒரு கர்மா தான். இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்டக்கல்ஸா இருக்கிற இந்த மனசு புத்தி சித்தம், இந்த மூணுத்துல இருக்கிற அழுக்கையும் சுத்தப்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அங்க வஸ்து ஏற்கனவே இருக்கு, நான் அப்படின்றது இருக்கு. இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அப்ப இந்த உபாசனைகளோட பர்பஸ் என்ன அப்படின்னா, கண்ணாடி ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், முகம் பார்க்கிற கண்ணாடியை வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து ஃபாகோ இல்ல வந்து ஏதாவது சோப்பு தண்ணியெல்லாம் பட்டிருக்கும் பாத்ரூம்ல இருக்கிறதுல. கிளியன் எப்படி பண்ணா முகம் நல்லா தெரியுமோ, அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சாதனைகள் உபாசனைகள் எல்லாம் நம்ம அந்த கரணம்ன்ற கண்ணாடியை வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ற மாதிரி அப்படின்னு தர்ப்பண மார்ஜனவத் அப்படின்ற. தர்ப்பணம்னா கண்ணாடி. கண்ணாடியை வந்து பாத்தீங்கன்னா தொடச்சு சுத்தப்படுத்தினீங்கன்னா முகம் சரியா தெரிய போகுது. அதே மாதிரி தான் இந்த உபாசனை என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கரணத்தை சுத்தப்படுத்தி உள்ள இருக்கிற அந்த வஸ்து தத்துவத்தை, அகம்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்ம தத்துவத்தை பிரகாசப்படுத்துறது மூலமா என்ன பண்ணுது? அத்வைத ஞான உபகாரகாணி. இந்த வரிகள்லாம் ரொம்ப முக்கியமானது. நான் படிச்சுட்டு இருக்கிறது சாந்தோக்கிய உபநிஷத்துல அவதாரிக்கா பாஷ்யம். சங்கர் ரொம்ப கிளியரா எழுதுறார், அத்வைத ஞான உபகாரகாணி. அத்வைத ஞானத்துக்கு உபகாரம் பண்றதா இருக்கின்றது. அதனால என்ன பண்ணணும்? அத்வைத்தம்ன்றது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, சுத்த நானுக்கு பேர் தான் அத்வைதம், சுத்த பிரம்மம். அது எப்படி இருக்கு? வெறும் ஸ்புரணமா இருக்கு. வேற என்ன இருக்கு? நாமம் ரூபம் குணம் எதுவுமே இல்லை. அப்ப நாம ரூப குணங்கள் இல்லாத ஒரு விஷயத்தை அறிதலோ இல்ல அதுலயே நிக்கிறது, எஸ்டாப்ளிஷ் ஆகிறதோ ரொம்ப சாமர்த்தியம் வேணும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அந்த சுத்த நிர்குண நிராகாரத்தை பிடிக்க முடியாத சாமர்த்தியம் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு முந்தின ஸ்டெப்பு ஏதாவது ஒரு ஆலம்பனத்தை எடுத்துக்கணும். அது சப்தமா இருக்கலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா ரூபமா இருக்கலாம். சப்தானு வித்தம், அதுக்கப்புறம் ரூபானு வித்தம், ரூபத்தோடு சேர்ந்தது,
இல்லைன்னா சப்தத்தோடு சேர்ந்தது. நம்ம இதுல எல்லாமே ரூபம் நாம ரூபம் ரெண்டு சேர்ந்து தானே இருக்கு, எல்லாமே சேர்ந்து தானே இருக்கு. கிருஷ்ணன் ரூபம் வந்துரும், நாமம் வந்துரும். ராமன் கிருஷ்ணன் வந்துரும், ரூபம் வந்துரும், நாமம் வந்துரும். சிவன் சொல்லிட்டீங்கன்னா நாம ரூபம் வந்துரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதா இருந்தாலும் ஏதாவது ஒரு ஆலம்பனத்தை எடுத்துக்கிட்டு, ஆலம்பனம்னு என்ன அர்த்தம்? ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு நாமம் இல்லை ஒரு ரூபம். ஆலம்பன விஷயத்துவாத், அந்த உபாசனைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆலம்பன விஷயமா. ஒரு கிரீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலில் சுற்றி விட்டீங்கன்னா அந்த போல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆலம்பனம்னு பேர். இந்த மனசுன்றது ஒரு கிரீப்பர். இந்த கிரீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா பற்றி படர்ந்து மேலே போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போல் மாதிரி ஒரு அனுஷ்டானம் வேணும், ஒரு பிராணாயாமம், அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாம ஜபம் இல்லை ஒரு ரூப தியானம் ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுறது அப்படின்னா சூசாத்தியானி. முமுட்சுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதனை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நல்ல முறையில் சூசாத்தியானி அப்படின்னா நன்றாக சித்தம் பண்ண வேண்டும். யாரு அத்வைத ஞானத்தை அடையிறவங்க யார் நினைக்கிறாங்களோ அவங்க பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது முன்னாடி அதை பண்ணணும். இது பூர்வம் உபன்யஸ்யந்தே. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சுத்த ஞானம் 13வது அத்தியாயத்துக்கு மேலே தான் நமக்கு சுத்த ஞானம் சொல்லப்படுது. நல்லா தெரிஞ்சுங்க, சுத்த ஞானம் எப்போ சொல்லப்படுது? 13வது அத்தியாயத்துக்கு மேலே 18வது அத்தியாயம் வரைக்கும் தான் ஜீவ பிரம்ம ஐக்கியம் என்று சொல்லக்கூடிய சுத்த நிர்குண நிராகார ஞானம் பிரிஸ்கிரைப் பண்ண போகுது. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உபாசனம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுகிறது. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தத்திர இந்த விஷயத்துல கர்ம அபியாசஸ்ய திருடீகிருதத்வாத். நம்ம எல்லாம் எப்படி இருக்கோம்? இப்போ ஒரே கர்மமா பண்ணிட்டு இருக்கோம் வெளியில. அந்த கர்மம் பண்ணி நம்மளோட மனசு வந்து பார்த்தீங்கன்னா கர்மத்திலேயே எப்படி இருக்கு? ரொம்ப ஸ்ட்ராங்கா திருடமா இருக்கு. நம்மளால சும்மா உட்கார முடியல, அசையாம இருக்க முடியல. அப்படி திருடமா இருக்கிறதுனால என்னன்னு கேட்டீங்கன்னா கர்ம பரித்தியாகேன உபாசன ஏவ துக்கம் சேத்தக சமர்ப்பணம் குர்வந்தி. யாரையாவது நான் வந்து பேசாம வந்து கண்ணை மூடி உட்காருங்கச்சி அப்படின்னு கேட்டா, ஊர் ஃபுல்லா வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு உட்கார முடியுமானா உட்கார முடியாது. ஃபேன் ஆஃப் பண்ணோன்னு நின்றுமா? சுற்றி தானே நிற்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேலையில் நிறைய காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறவங்கள எல்லா கர்மத்தையும் விட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா உட்காருங்கன்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது சம்பவிக்காது. அது என்ன பண்ணுன்னா சேத்தக சமர்ப்பணம். அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கர்ம பரித்தியாகேன உபாசனையேவ, கர்மத்தெல்லாத்தையும் விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் உபாசனையை மட்டும் எடுத்துக்கிட்டு உட்காருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்ன பண்ணும்? துக்கம் சேத்த சமர்ப்பணம் கருத்துமிதி. அது என்ன பண்ணுன்னா இந்த மனசுக்கு ரொம்ப துக்கத்தை கொடுத்துரும். யாரையாவது வந்து பார்த்தீங்கன்னா வெளில போகக்கூடாது, உட்கார் காலில் சாயந்தரம் வரைக்கும் உட்காந்து ஈஸ்வரனை தியானம் பண்ணு அப்படின்னா 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு மேலே சித்தம் விச்சலித்தமாயிடும், இருக்க முடியாது, துக்கம் கிடைச்சிடும், ரொம்ப துக்கமாயிடுவோம். அதனால என்ன பண்ணிருக்க அப்படின்னா கருமாங்க விஷயம் ஏவ தாவத்து ஆதவ் உபாசனம் உபன்யஸ்யந்தே. அப்ப முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உபாசனை என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உபாசனையில 2 வெரைட்டி உபாசனா இருக்கு. கருமத்தை பண்ணிக்கிட்டு உபாசனா, அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கரும சாப்பேக்ஷ உபாசனான்னு பேர். கர்ம சாப்பேக்ஷ உபாசனை என்ன அர்த்தம்? நீ வெளியில இருந்த கர்மெல்லாம் பண்ணிட்டு இருந்தியா? ஆமா பண்ணிட்டு இருந்தேன். இப்ப என்ன பண்ண அப்படின்னா அந்த கர்மத்தெல்லாம் நிப்பாட்டிட்டு ஒரு என்ன பண்ண சோடச உபச்சாரத்தோடு ஒரு பூஜையை வந்து பாத்தீங்கன்னா பண்ணு. வெளியில பண்ற கர்மா தான், அதையே வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கு வந்து ருத்ரம் சொல்லி நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரங்களை சொல்லி நல்லா திரவியங்களை வச்சுக்கிட்டு அபிஷேகம் பண்ணி அப்ப கர்மா எப்படி மாறுது? லௌகிகமான கர்மத்தை பண்ணிக்கிட்டு இருந்தவன் என்ன பண்றான்? ஒரு வைதிகமா வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திர கர்மத்தை ஒரு பூஜையை வச்சுக்கிட்டு நல்லா அந்த கர்மத்தை பண்ணி அந்த நல்லா அந்த பகவானோட ஒரு நல்ல அந்யோன்யம் உண்டாகும். அந்த அந்யோன்யம் உண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெதுவா பக்தி மெதுவா இம்ப்ரூவ் ஆக மெதுவா கொஞ்ச நாள்ல அந்த கர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா உபாசனைன்ற அந்த பூஜையை டிராப் பண்ணிட்டு மனசுக்குள்ளார மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கர்மத்தை விடக்கூடாது, விட்டா துக்கம் கிடைக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா கர்மத்தோடு சேர்ந்து என்ன பண்ணணும்? ஒரு பூஜையை பண்ணணும்,
ஒரு பிராணாயாமத்தை பண்ணணும், ஒரு ஸ்தோத்திர பாராயணம் பண்ணணும். வாக்குக்கு ஸ்தோத்திர பாராயணம், விஷ்ணு சஹஸ்ரநாமம். பூஜையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவ பூஜை, சிவ பூஜை அந்தர்யாமிய. ஸ்தோத்திரம் விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் வந்து 10 பிராணாயாமம் 3 வேளைக்கு. இதை பண்ணிக்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனசுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாம ஜபம், ஈஸ்வரனோட நாமத்தை, ஓங்காரத்தை, ஓம் 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 ஓம்னு இந்த ஓங்காரத்தை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக போகிறது. இது கொஞ்ச நாள் ஆக 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 மெதுவா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அத்தியந்த ஸ்தூலமாக இருக்கிற பூஜையை வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிட்டு மெதுவா வாக்குல சொல்லக்கூடிய வாக்கு தபஸையும் விட்டுட்டு வெறுமனே ஜபம் மட்டும் பண்ண ஆரம்பிக்கிறது. இது கொஞ்ச நாள் ஆகும். அதுக்கப்புறம் அந்த ஜபத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நிப்பாட்டிட்டு வெறும் அந்த தியானம் மட்டும், ஒரே நாமத்துல தொடர்ந்து அதுலேயே நிற்கிறது. ஜபமாவது ஆவர்த்தி இருக்கு, தொடர்ந்து ஓம் 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 சொல்றோம். அது மெதுவா கம்மி பண்ணிக்கிட்டே வரணும். அந்த வேகத்தை கம்மி பண்ணி அந்த தத்துவத்திலேயே பகவானோட ஒரு நாம ஓம். ஓம் ஓம் ஓம்லாம் சொல்றது இல்லை, அது ஒரு ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் அதையும் விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதோட சொரூபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிற அபியாசத்தை பண்றது, தியானம் அப்படின்னு பேர். அப்ப மெதுவா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காரியத்திலிருந்து மெதுவா விலகி எந்த ஒரு காரியமும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா மனசை வந்து பார்த்தீங்கன்னா அலைச்சல் இல்லாம வைக்கிறது. இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா, முதல்ல என்ன பேரு, கர்ம சாப்பேக்ஷ உபாசனா. கர்ம சாப்பேக்ஷ உபாசனான்னு பேர், கர்மத்தோடு சேர்ந்து செய்யக்கூடிய உபாசனா. அதுக்கப்புறம் கர்ம நிரபேக்ஷ உபாசனான்னு 2வது. இந்த கர்ம சாப்பேக்ஷ உபாசனையில வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்துடும், பூஜைகள், அப்புறம் ஸ்தோத்திர பாராயணம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கர்ம சாப்பேக்ஷ உபாசனா. பஞ்சமகா யஜ்யங்கள், நீங்க வெளியில பஞ்சமகா யஜ்யம் பண்ணலாம், பூஜை பண்ணிக்கலாம், ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ணிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜபத்தை பண்ணணும். ஜபத்தை விட்டுறாதீங்க, ஜபத்தை பண்ணணும், தியானத்தை பண்ணணும். ஆனால் கூட வந்து பார்த்தீங்கன்னா தியானம் எவ்வளோ நேரம் பண்ண முடியும், ஜபம் எவ்வளோ நேரம் பண்ண முடியும்? அப்போ பண்ண முடியாத நேரம் மற்ற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திர பாராயணம், மற்ற நேரத்தில் பூஜை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமகா யஜ்யம் வெளியில. இதெல்லாம் சேர்ந்தா கர்ம சாப்பேக்ஷ உபாசனம். அப்போ உபாசனம்ன்றது என்னது, மனசுல பண்ணக்கூடிய ஜபம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான டைமாக இருக்கும். மொத்தமாக சேர்ந்தா 4 மணி நேரம் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஜபம் மட்டும் எவ்வளோ நேரம் இருக்கும், ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். மீதி 3.5 மணி நேரம் மற்ற வேலையெல்லாம் பண்ணுறது. இதுக்கு பேர் கர்ம சாப்பேக்ஷ உபாசனம். இதை மெதுவா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வர்றது. 1/2 மணி நேரம் பண்ணின ஜபத்தை மெதுவாக மனசில் பண்ணக்கூடிய ஜபத்தை வந்து பார்த்தீங்கன்னா மெதுவா இன்க்ரீஸ் பண்ண வெளியில் இருக்கக்கூடிய கர்மங்கள் மெதுவா நியூட்ரலைஸ் ஆகிட்டே இருக்கும், கம்மியாகிட்டே இருக்கும். ஒரு டைமில் என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா, இந்த மனசுல இருக்க ஜபங்கள் எல்லாம் தீர்ந்து போய் பிராணனை பார்க்கிற ஒரு சாமர்த்தியம் உங்களுக்குள்ளார வரும். எப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராணனை மட்டும் பார்க்கிற சாமர்த்தியம் வருதோ, இல்ல வெறும் ஓங்காரத்தை மட்டும் பண்ற சாமர்த்தியம் உங்களுக்கு உள்ளார வருதோ, அப்ப வந்து பாத்தீங்கன்னா கர்மங்கள் உங்களை விட்டுட்டு போயிடும். கர்மத்தை விட்டுட்டு வெறும் பிராண உபாசனையோ இல்ல பிரணவ உபாசனையோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா கர்ம நிரபேக்ஷ உபாசனான்னு பேர். கர்ம சாப்பேக்ஷ உபாசனா, கர்ம நிரபேக்ஷ உபாசனா அப்படின்னு 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2 உபாசனை என்ன ஆகுது, முதல்ல வெளியில பண்றதெல்லாம் இந்திரியத்தையும் தேகத்தையும் சுத்திகரணம் பண்றது. அதுக்கப்புறம் நம்ம பண்ணக்கூடிய வாக்கு தபசு, வாக்குல பண்ற ஸ்தோத்திர பாராயணம் வாக்குல இருக்கக்கூடிய தோஷத்தை போக்குறது. அதுக்கப்புறம் மனசுல இருக்கக்கூடிய சஞ்சலத்தை நீக்கிறது. ஜபம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணீங்கன்னா சஞ்சலம் நீங்கும். இந்த ஜபத்தையே வந்து ஓங்கார ஜபமா மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா பிராணனோடு சேர்ந்து இந்த ஓங்கார ஜபத்தை பண்ணும்போது சங்கல்பங்கள் எல்லாம் நிர்மூலமாகும், புத்தி கிளியர் ஆயிடும். புத்தி கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா அங்க வெறும் பிராண தத்துவத்துல மட்டும் நிக்கிற பிராணனை வீக்ஷணம் பண்றது, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா குவைட்டா உட்கார்ந்து பண்ண முடியும். கர்மம் தேவையா பிராணனுக்கு? எந்த ஒரு கர்மமும் தேவையில்லை. வெறும் பிராணனை மட்டும் கண்ணை மூடி உட்கார்ந்து சுவாசத்தை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா
கர்ம நிரபேட்ச உபாசனைன்னு பேர். கிரகஸ்தர்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மம் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வானப்பிரஸ்தர்களுக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா கர்ம சகித உபாசனா சொல்லப்பட்டிருக்கு. சன்னியாசிங்க எடுத்துக்கிட்டவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்மங்கள் இல்லை, அதனால அவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா கர்ம நிரபேட்ச உபாசனா, ஓங்காரத்தையும் பிராணனையும் மட்டும் உபாசிக்கிறது சன்னியாசிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மூணும் ப்ரிப்பேர் ஆயிட்டீங்க அப்படின்னா வேதாந்தம் வரும்போது அந்த வேதாந்தம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு கிளியராக நான் பிரம்மமாக இருக்கேன், இந்த பிராணனும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மத்தோட கான்சியஸ்னஸோட ஷேடோ அப்படின்னு, நான் பிராணனும் இல்லை, நான் வந்து பார்த்தீங்கன்னா சுத்த ஆத்மா அப்படின்ற ஞானத்தில் ஞான உபதேசம் பண்ணும்போது ஈஸியாக வந்துடும். இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சாந்தோக்கியத்தில் என்ன பண்ணியிருக்க அப்படின்னா முதல் 5 அத்தியாயம் என்ன உபாசன பிரதானம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று முதல் ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா சாந்தோக்கியத்தில் ஓம் எத்யேததக்ஷரம் உத்கீதம் உபாசீத, சாந்தோக்கியத்தில் முதல் மந்திரமே ஓங்கார உபாசனை தான். முதல் மந்திரமே ஓங்கார உபாசனை. பிராண உபாசனைகள், அந்த ஓங்கார உபாசனை எப்படிப்பட்ட உபாசனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஓங்கார உத்கீத உபாசனான்னு ஒரு உபாசனை. இதையே இதை சொல்கிறேன் அப்படின்னா பிரம்மசூத்திரத்தில் ஓங்காரத்தை பற்றின விசாரத்தில் இந்த உத்கீத பிரணவத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா விசாரம் பண்ணுறோம் பிரம்மசூத்திரத்தில். உத்கீதம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா சாமத்தில் விசேஷம் வந்து பார்த்தீங்கன்னா உத்கீத சாமம் அப்படின்னு ஒன்று. அது ரொம்ப அக்ஷரம் ரொம்ப லென்த், மூச்சு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக மூச்சு பிடிக்க வேண்டியது. இந்த உத்கீத சாமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓங்காரத்தோடு சேர்ந்த உத்கீத சாமமா ஓங்காரத்தை சொல்றது. அது என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா லென்த் பண்றோம் பார்த்தீங்களா, உக்காரத்தை வந்து ஓ ஜி ஏதாவது ஒரு சாமத்தை சொல்லுங்க பார்க்கலாம். ராமச்சந்திரன் ஜி இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நன்றி ஜி, ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாமகானத்தில் வந்து பிரதானம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆலாபனம் மியூசிக்கில் ஆலாபனம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வரும். இந்த எல்லாமே சாமகானம் எல்லாமே இதில் ரொம்ப லென்த்தான சாமம் எது அப்படின்னா ஓம், இப்போ லென்த் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதே மாதிரி சாமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷரங்களை லென்த் பண்ணி சொல்றது. எவ்வளோ தூரம் லென்த் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் வேதங்களில் சாம வேதமாக இருக்கேன் அப்படின்னு பகவான் சொன்னது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிறதுலையே மனசை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இது கொண்டு வரும். இந்த சாமகானம் பாடுற மாதிரியே ஓங்காரத்தை வந்து பார்த்தீங்கன்னா லென்த்து பண்ணுறது முதல் சாந்தோக்கியத்தில் முதல் உபாசனையே சாமவேதம். அது சாந்தோக்கியம் வந்து சாமவேதம். அதில் முதல் உபாசனையை உத்கீத பிராண பிரணவ உபாசனைன்னு பேர். உத்கீத பிராண பிரணவ உபாசனை. உத்கீதம்ன்றதுக்கு பேரே வந்து பார்த்தீங்கன்னா சாமத்தில் இருக்கிற உத்கீதமே. இப்போ அவர் சொன்னார், அவர் என்ன சொன்னார் அப்படின்னா சப்தம் மேலே இருக்கு, எது இருக்கு முக்கியம், பேசுது பிராணம். பிராணனுக்கு மேலே தான் இப்போ நான் சொல்றேன்னு வச்சுங்களேன், அது கீழே என்ன இருக்கு, காத்து தானே இருக்கு. இதுக்கு மேலே தான் அப்போ ஓம் சொல்றேன். அந்த ஓம்லயே என்ன இருக்கு, பேஸ் வந்து காத்து தான், மேலே தான் வந்து ஓன்ற சப்தம் வெளியில வருது. ஆக்சுவலாக சப்தமே என்னதுன்னு கேட்டினா பிராணன் தான். பிராணனுக்கு அந்நியமா, அங்கே காத்துக்கு அந்நியமா, மூச்சு காத்துக்கு அந்நியமா வேற எதுவுமே இல்லை. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஓங்காரத்தோடு சேர்ந்து பிராணனை வந்து பார்த்தீங்கன்னா ஓம்னு சொல்லிக்கிட்டே இந்த பிராணனோடு சேர்ந்து நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா அதுக்கு பேர் உத்கீத பிராண பிரணவ உபாசனை அப்படின்னு பேர். முதல் உபாசனை சாந்தோக்கியத்தில் அதுதான். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிராண உபாசனைகள் ரைக்குவ வித்யா, காயத்ரி வித்யா, இது மாதிரி நிறைய உபாசனைகள் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பிராண உபாசனைகளாக இருக்கு. பிராணனும் பிரணவமும் வேற வேற இல்லை. அந்த பிராணன் யாருன்னு பார்த்துருக்கோம், சூத்திராத்மா. பிராணன் யாரு, சூத்திராத்மா, ஹிரண்ய கர்ப்பர். அப்ப அந்த ஹிரண்ய கர்ப்பரை தான் நம்ம அடையணும் அப்படின்னும் போது என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டா இந்த ஓங்காரத்தையும் பிராணனையும் எடுத்துக்கிறது. ஓங்காரம் அடங்கும் போது மகாரத்துக்கு போகும்போது அது வெறும் பிராண ரூபத்தில் ஆயிடும்.
நம்ம அகாரம் உக்காரம் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே சப்தமா இருக்கிற ஓங்காரம் மகாரத்தையும் நாதத்தையும் அடையும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்க சுவாசம் வெளியில சப்தம் வராது. ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த சுவாசத்துக்கு ஒரு சப்தம் இருக்கு, அநாகத சப்தம் அப்படின்னு பேர், நாதம் அப்படின்னு பேர், நாதானுசந்தானம் அப்படின்னு பேர். நாதானுசந்தானத்தை காட்டிலும் வேற ஒரு பரம மந்திரம் இங்க சாஸ்திரத்துல சொல்லப்படவில்லை அப்படின்னு இருக்கு. அப்ப சாந்தோக்கியத்துல என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா உபாசனைகள்ல முதல் உபாசனைய ஓங்கார உபாசனைய சொல்லப்பட்டிருக்கு. இததான் இந்த ஓங்கார உபாசனையை எப்படி அப்படின்னு கையில எடுத்துக்கிட்டு அபியாச யோக யுக்தேன இன்னைக்கு வந்துருங்க. இன்னைக்கு பாடத்துக்கு வந்துடும், கொஞ்சம் பார்த்துருவோம், ஒரு ஸ்லோகம் பார்த்துக்கலாம். அப்ப ஓங்கார உபாசனை எடுத்துக்கிட்டு இங்க பாருங்க, நான் வந்து சாந்தோக்கியத்துல என்ன எக்ஸாம்பிள் பார்த்தனோ, என்ன வார்த்தைகள் பார்த்தனோ அதே தான் இங்கேயும் ஆச்சாரியர் எழுதுறார். பாஷ்யத்துக்கு வந்துருங்க, 8வது பாஷ்யத்தை திரும்ப ஒரு வாட்டி பார்த்துக்குவோம். அபியாச யோக யுக்தேன. அபியாச யோகம்னா என்ன சுவாமி? இது எங்கேயோ நம்ம கேட்டிருக்கோமே சுவாமி, அபியாசம்ன்ற சப்தம் எங்கேயோ கேட்டிருக்கோமே, யாருக்காவது வந்துச்சு அப்படின்னா 6:35 ஸ்லோகம் வந்து 6வது அத்தியாயம் 35வது ஸ்லோகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு. அர்ஜுனன் கேட்குறான், நீங்க மனசை நிப்பாட்டுன்னு சொல்றீங்க, மனசோட சஞ்சலத்தை நிப்பாட்டுங்க, புத்தியில இருக்க சங்கல்பத்தை எடுங்க, சித்தத்தில் இருக்கிற வாசனைகள்லாம் எடுத்துட்டீங்கன்னா தான் ஆத்ம தரிசனம் நல்லா உண்டாகும் சொல்றீங்க. உடனே இவன் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் கேட்கிறான், சஞ்சலம் ஹி மனகிருஷ்ண பிரமாதி பலவத் திருடம் தஸ்யாகம் நிகிரகம் மன்யே வாயோரிவ சுதுஷ்கரம். 34 6:34 வந்து சமாதியை பண்றதை பத்தி கிருஷ்ண பரமாத்மா சொன்னோன்னு அர்ஜுனன் நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ் அர்ஜுனன் தானே, அவன் சொல்றான், ஐயோ சாமி இது முடிகிற காரியம் இல்லை சாமி, இந்த மனசு சஞ்சலமா இருக்கு. இந்த சஞ்சலமா இருக்கிற மனசை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னா பிரமாதி பலவத்ரிடம், என்னை வந்து கடைஞ்சு எடுக்குது. உள்ள வந்து தயிர் மத்து வச்சு கடையிற மாதிரி, பருப்பு மத்து வச்சு கடையிற மாதிரி நம்ம ஹிருதயத்தை வந்து இந்த மனசு என்ன பண்ணுது அப்படின்னா நிம்மதியா இருக்க விட மாட்டேங்குது, கடைஞ்சு எடுக்குது. இந்த ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு மனசு. நீங்க மனசை வந்து நாசம் பண்ணு, மனசை வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணு அப்படின்றீங்க, சித்தத்தெல்லாம். அதெல்லாம் வந்து பண்ண முடியாது சாமி. அப்படின்னு கேட்ட மாத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 35வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா, சம்சயம் அசம்சயம் மகாபாகோ. ஏ அர்ஜுனா, நீ கேட்கறது கரெக்டு, சந்தேகமே இல்லாம மனோ துர்நிகிரகம் சலம், மனசோட சஞ்சலத்தை நிப்பாட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் ஒத்துக்கிறேன், கண்டிப்பா உண்மைதான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா 2 சாதனங்கள் இருக்கு. என்ன சாதனா? அபியாசேன து கௌந்தேய வைராகியேன ச கிரஹ்யதே. அபியாசத்தினாலும் வைராகியத்தினாலும் இந்த மனதை என்ன பண்ண முடியும்? கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆத்ம சம்ஸ்தம் மன கிருத்வா ந கிஞ்சிதபி சிந்தையத் 25வது ஸ்லோகத்துல 6:25 சொல்றார். என்ன பண்ணணும்? இந்த மனசை வந்து பார்த்தீங்கன்னா சதா ஆத்மாலேயே நிப்பாட்டணும், வேற எந்த ஒன்றையும் சிந்திக்க கூடாது. ஐயோ வேற எதையும் எந்த தாட்டும் வரக்கூடாது. அது ரொம்ப கஷ்டமே ஆச்சு சுவாமி. முடியும், கஷ்டம், ஆனா முடியும். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அபியாசம் வைராகியம். இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா யோக சூத்திரத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் வந்து பார்த்தீங்கன்னா பதஞ்சலி முனிவர், யாரு ஒருத்தர் கிருஷ்ணனா அவதாரம் பண்ணார் சுவாமி, இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆசனமா இருந்தார் பாம்பு, என்ன பண்ணார்? ஆதிசேஷன். பதஞ்சலியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவதாரம் பண்ணார். பதஞ்சலியா அவதாரம் பண்ணிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யோக சூத்திரத்தை சொன்னார். அந்த யோக சூத்திரத்துல அப்படியே இருக்கு 1:12. பதஞ்சலி யோக சூத்திரத்துல 1:12 போட்டீங்கன்னா தெரியும். அபியாச வைராகியாபியாம் தன் நிரோதா. இந்த இப்ப 8வது வந்து வந்துட்டு இருக்கேன் அபியாச யோக யுக்தேன், அதுக்கு தான் நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஃபுல் கிளாஸும் இந்த அபியாசத்தை பத்தி தான் கிளாஸ். அபியாசத்துக்கு பேர் தான் உபாசனம். அந்த அபியாசத்துக்கு பேர் தான் என்னது? பிராக்டிஸ், சாதனைகள் நம்ம சொல்றதெல்லாம் அதுதான். அந்த அபியாசம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும். எப்படி? அபியாச வைராகியாபியாம் தன் நிரோதா. அபியாசத்தினாலும் வைராகியத்தினாலும் இந்த மனசை வந்து பார்த்தீங்கன்னா நிகிரகம் பண்ண முடியும், நிறுத்த முடியும், ஆத்மாலேயே கொண்டு வந்து நிப்பாட்ட முடியும் அப்படின்னு பதஞ்சலியும் சொல்றார். கீதாலையும் 6வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க யோகத்தை வந்து எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா
6வது அத்தியாயத்துல நிர்குண நிராகாரத்தை அடைகிறதுக்கான யோகம், 8வது அத்தியாயத்திலையும் 12வது அத்தியாயத்திலையும் சகுண ஈஸ்வரனிடத்துல வைக்கக்கூடிய யோகம், திரும்ப 18வது அத்தியாயத்துல யோகத்தை பேச போறோம் 49ல இருந்து 55 வரைக்கும். அங்க நிர்குணத்தை பத்தி சமாதி பண்றத, நிர்விகல்ப சமாதி அடைகிறதுக்கு யோகம். சகுணத்துல பண்ணினீங்கன்னா அதுக்கு பேரு சவிகல்ப சமாதிகள்னு பேரு, நிர்குணத்துல பண்ணினீங்கன்னா நிர்விகல்ப சமாதின்னு பேரு. இவ்வளவுதான் விஷயம். அப்ப அந்த அபியாச யோகம்னா என்ன சுவாமி அப்படின்னும் போது ஆச்சரிய தெளிவா சொல்லிட்டார். அபியாசேனத்து கவுந்தேய வைராகியேனச்ச கிரஹ்யதாம். அதுல சங்கர பாஷ்யம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும். சங்கர பாஷ்யம் சொல்றாரு அபியாசம் என்ன சுவாமி அப்படின்னா 6:35 பாஷ்யத்துல சொல்றாரு. அபியாசோ நாம, அபியாசம்னா என்ன சுவாமி? சித்த பூமௌ, சித்த பூமியில, கஸ்யாஞ்சித்து, சித்த பூமௌனா சித்தம் பூமி, மொத்தம் 5 பூமிகள் இருக்கு. நம்ம பார்த்துருக்கோம் யோக சூத்திரத்துல. மூடம், க்ஷிப்தம், விக்ஷிப்தம், ஏகாகிரம், நிருத்தம். இப்ப நம்ம இருக்கிற ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சஞ்சலம், கொஞ்சம் தர்மம், நல்லா குவைட்டா உட்காந்து பாடம் கேட்க முடியுது அப்படின்னா இது விக்ஷிப்த பூமின்னு பேரு. நம்ம இருக்கிறது, நம்ம எல்லாம் இருக்கிறது விக்ஷிப்த பூமி. சமாதிகள் நடக்கிறது எல்லாம் ஏகாகிர பூமியில இருந்து தான். சவிகல்ப சமாதிகள் எல்லாம் ஏகாகிரம்னு சொல்லக்கூடிய பூமியில மனசோட ஸ்டேஜ்ல தான் நடக்கும். இப்ப நம்ம இருக்கிறது விக்ஷிப்த பூமி, சஞ்சலம் இருக்கு, ரஜோகுணம் இருக்கு, தமோகுணம் இருக்கு நமக்கு. ஆனா சாத்விகமும் இருக்கு, 50% சத்துவகுணம் இருக்கு நமக்கு. இப்ப இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? மீதி இருக்கிற 50% ரஜோகுண தமோகுண விற்த்திகளை என்ன பண்ணணும்? டிசால்வ் பண்ணணும், டிசப்பியர் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா அபியாசத்தை பண்ணணும். இந்த அபியாசம் பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஆச்சாரிய சொல்றாரு கஸ்யாஞ்சித்து சமான பிரத்ய ஆவர்த்தி. ஏதாவது ஒரு தாட்டை எடுத்துக்கிட்டு, ஏதாவது ஒரு தாட், ஓம் ஓம் ஓம், ராம் ராம் ராம், ஏதாவது சிவ சிவ சிவ, ஏதாவது ஒரு தாட்டை வந்து பாத்தீங்கன்னா ஆவர்த்தி சித்தசிய, தொடர்ந்து ஆவர்த்தி பண்றது எதுவோ அதுக்கு பேரு அபியாசம் அப்படின்னு பேரு. திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா 12வது சாப்டர் பக்கத்திலேயே போட்டுங்க, 12:9. அபியாசம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா 12வது அத்தியாயத்துல ஆச்சாரியார் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா முதல்ல என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா சமாதி பண்ணுன்றார். மையேவ மன ஆதத்ஸ்வ 12:8. 12:8 வந்து பாத்தீங்கன்னா 12:8, 12:9 இதை பத்தி திரும்பவும் ரிப்பீட் வரப்போகுது நமக்கு. பகவானிடத்திலேயே இந்த சித்தத்தையும் மனசையும் என்ன பண்ணணும்? நிப்பாட்ட வேண்டும். மையேவ மன ஆதத்ஸ்வ, இந்த மனதை வந்து சதா காலமும் என்னிடத்திலேயே எஸ்டாப்ளிஷ் பண்ணு. மயி புத்திம் நிவேஷய, என்னிடத்திலேயே உன்னுடைய சங்கல்பங்கள் எல்லாம் என்ன இருக்கட்டும்? நான் வீடு கட்டணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இங்க போகணும், அங்க போகணும் அப்படின்னு ஏகப்பட்ட பிளான் வச்சிருக்கோமா? பேரனுக்கு கல்யாணம் பண்ணணும், காது குத்து பண்ணணும், இதெல்லாம் வச்சிருப்போமே எல்லாரும். இவனுக்கு அதை பண்ணணும், அவனுக்கு இதை பண்ணணும் அப்படின்னு எல்லாத்தையும் தூர போட்டுட்டு பகவானை மட்டும்தான் அடையணும்னு ஒரே சங்கல்பம் இருக்கணும். ஒரே சங்கல்பத்தை வச்சுக்கிட்டு மனசுலையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட விஷய சிந்தனை பண்ணாம சதா பகவானையே சிந்தனை பண்ணி மனசையும் புத்தியையும் அந்த பகவானிடத்திலேயே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. அப்படி பண்ணினா வந்து பார்த்தீங்கன்னா என்ன சுவாமி நடக்கும்னா, நிவசிஷ்யசி மையேவ அத ஊர்துவம் ந சம்சய, இந்த சரீரத்தை விட்ட பிறகு நீ என்னிடத்திலேயே வாசம் செய்வாய், சாயுஜ்ய பதவியாய் அடைவாய் என்பதில் சந்தேகம் இல்லைன்றார் 12:8. சரி சுவாமி, என்னால் சமாதி பண்ண முடியலையே சாமி, நான் என்ன பண்ணுறோம்? இந்த சமாதி பண்றதுக்கான சாதனம் எது அப்படின்னா அபியாச யோகம். சமாதி பண்றதுக்கான இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அபியாச யோகம். அபியாச யோகம் என்னது? அத சித்தம் சமாதாத்தும் ந சக்னோஷி மயி ஸ்திரம் அபியாச யோகேன ததஹ மாமிச்சாப்தும் தனஞ்சய. ரொம்ப அருமையான ஸ்லோகம் ஒன்று சொல்றாரு. அத சித்தம் சமாதாத்தும், சித்தத்தை சமாதானம் செய்ய முடியவில்லை எனில், சமாதி பண்ண முடியல அப்படின்னா, சித்தத்தை வந்து பகவானிடத்துல சமாதி பண்ண முடியல அப்படின்னா நீ என்ன பண்ண அப்படின்னா அத சமாதாத்தும் ந சக்னோசி மயிஸ்திரம், என்னிடத்திலேயே நல்லா ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் ஆக முடியலன்னா மனசு புத்திய நீ என்ன பண்ண அப்படின்னா அபியாச யோகேன ததஹ,
பிறகு நீ என்ன பண்ணு, அபியாச யோகத்தை கையில எடுத்துக்கிட்டு என்னை அடைவதற்காக என்ன பண்ணு, முயற்சி செய்வாயாக. மாம் இச்சாப்தும் தனஞ்சய 12:9 இது அப்படியே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்ன பண்ணணும், முதல்ல சமாதி முடியல அப்படின்னா அந்த சமாதி அடையறதுக்கான அனுஷ்டானத்துக்கு பேர் தான் என்னது, அபியாச யோகம். அந்த அபியாசம் யோகம் இது சதா காலமும் பகவான் இடத்திலேயே ஒரு நாமத்தை எடுத்துக்கிட்டு சதா அந்த நாமத்திலேயே மனசை எஸ்டாப்ளிஷ் பண்றதுதான் அபியாச யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த அபியாச யோகத்தோடு கூடி இருக்கிறவன் தான் லட்சணம் பார்த்தீங்கன்னா தியானம்னு நம்ம எதை சொல்றோமோ அதை தான் உபாசனம்னு சொல்றோம். எதை உபாசனம்னு சொல்றோமோ அதுக்கு பேர் தான் அபியாச யோகம் அப்படின்னு பேரு. இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், அபியாச யோகம் கீதால யூஸ் பண்றது, உபாசனம் உபனிஷத்துல யூஸ் பண்றது, யோக சாஸ்திரங்கள்லாம் யூஸ் பண்ற காமன் டெர்மினாலஜி அதுக்கு என்ன பேரு, தியானம். இந்த மூணு பாத்தீங்கன்னா வேற வேற இல்லை. இந்த மூணுமே என்ன அப்படின்னா சித்தத்தோட விருத்திகளை தைலதார மாதிரி வச்சிருக்கிறதுக்கு பேர் தான் இந்த அபியாசம் அப்படின்னு பேர். இதோட கூடி இருந்துகிட்டு அபியாச யோக யுக்தேன ஆச்சாரியர் கிளியரா சொன்னார்ல. இங்கேயும் பாத்தீங்கன்னா தெரியும், நம்முடைய பாஷ்யத்துக்கு வந்துருங்க 12 இப்ப நம்ம படிச்சுக்கிட்டு இருக்க 8வது ஸ்லோகம் வந்துருங்க. கிளியரா சொல்றார் அபியாச யோக யுக்தேன என்ன அர்த்தம், மயி சித்த சமர்ப்பண விஷய பூதே. அப்படியே சாந்தோக்கியத்துல இருக்கிறது எழுதுறார். என்னிடத்தில் பாத்தீங்கன்னா சமர்ப்பிக்கப்பட்ட விஷய பூத்தேன்னு என்ன அர்த்தம், ஆலம்பனத்துல. என்னிடத்துல சமர்ப்பிக்கப்பட்ட ஓங்காரத்துல பாத்தீங்கன்னா பகவான் சொல்றார். அதனால அந்த ஓங்காரத்திலேயே புத்தி சமர்ப்பணம் பண்ணிட்டு ஏகஸ்மின் ஒரே தாட்டா, ஏகஸ்மின் துல்லிய பிரத்யய, ஒரே தாட்டை பாத்தீங்கன்னா ஆவிருத்தி லட்சணி, ஒரே தாட்டு. துல்லிய பிரத்யம்னா ஒரே தாட்டு, சமமான தாட்டு. ஓம் 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 ஓம்னு ஆவிருத்தி அப்படின்னா ரிப்பீட்டேஷன். எவ்வளவு தூரம், சன்னியாசிகளுக்கு 12,000 ஜபம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப திரும்ப 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 உட்கார்ந்து பண்றது. நாங்களாம் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புரஸ்சரணம் பண்ணோம், ஓங்கார புரஸ்சரணம். 1,11,00,000 ஜபம், 1,11,00,000. ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 40,000 30,000 40,000 ஜபம் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு 30,000 40,000 ஜபம் பண்ணணும்னா எவ்வளவு நேரம் உட்காரணும் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 6 மணி நேரம் 5 மணி நேரம் 7 மணி நேரம் 8 மணி நேரம் உட்காரணும். அப்படி உட்கார்ந்தாதான் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 40,000 ஒரு வருஷத்துல கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ பாத்தீங்கன்னா இது மாதிரி நாங்க சொல்றது சும்மா. இப்ப என்னோட சிஷ்யர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நித்தியம் 12,000 பண்ணிக்கிட்டு நித்திய ஜபத்தை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த புரஸ்சரணத்தையும் பண்ணுவாங்க. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு லட்சம்லாம் நம்ம நாதபிரமெல்லாம் 1 லட்சம்லாம் பண்ணுவார். ஒரு நாள் ஃபுல்லா 8 மணி நேரம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் 12 மணி நேரத்துக்கு மேலாம் உட்கார்றது. அப்போ உட்கார்ந்தா தானே பாத்தீங்கன்னா வேற என்ன பண்றது, வேற எதுவும் இல்லை. ஓம் 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 ஓம்னு மாலையை வச்சு கையில உருட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். உட்கார்ந்தோன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார்ந்து காலையிலயும் சாயந்தரமும் மத்தியானமும் 3 காலத்திலையும் உட்கார்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இதுக்கு பேரு என்ன பேரு, அபியாச யோகம். இந்த அபியாச யோகத்தை பாத்தீங்கன்னா அதான் சொல்ற விலக்ஷண பிரத்யாந்தரிதக, வேற எந்த தாட்டும் வெளியில வேற தாட் எதுவும் உள்ள வராம. அது திடீர்னு நடக்குமா, நடக்காது. உட்கார்ந்து நீங்க பாத்தீங்கன்னா 1 வாரம் 10 நாளுக்கு நல்ல அதிக நேரம் உட்கார ஆரம்பிச்சு மெதுவா மெதுவா மனசுல இருக்கிற தாட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிடும். ஒரே தாட்ல உட்கார ஆரம்பிக்க முடியும். நம்ம அரை மணி நேரம் பண்ணோம், 24 மணி நேரம் ஊர்ல இருக்கிறதெல்லாம் சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம்னா முடியாது. எல்லா வேலையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பகவானையே அடையணும். அதுக்காக தான் வானப்பிரஸ்தம் பிரதானம் நம்ம சொல்றோம். சந்நியாசமும் வானப்பிரஸ்தமும் தான் பாத்தீங்கன்னா சூட்டபிள் இந்த உபாசனைக்கு. கிரகஸ்தாசிரமத்துல நிறைய கமிட்மெண்ட் இருக்கும். ஆனா இப்ப என்ன பிரச்சனை தெரியுங்களா, வயசானவங்க எல்லாம் இன்னும் கிரகஸ்தனாவே இருக்கீங்க. யாரு வாங்க வாங்க நானும் பிடிச்சி காலை பிடிச்சி இழுத்தாலும் பாத்தீங்கன்னா நான் வரமாட்டேன் வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. அப்ப பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், எப்படியாவது பாத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து வெளியில வரணும். நம்ம ரிமூவ் நம்ம பாத்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளாரியே இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா வீட்டுல இருக்க சிந்தனை மட்டும் தான் இருக்கும். வீட்டுல 1000 ப்ராப்ளம் போயிட்டே இருக்கும், பசங்களுக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும். நீங்க அதை தலையில வச்சுக்கிட்டு சிந்திச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்ப பகவானை சிந்திக்கிறது எப்படி முடியாது. அரை மணி நேரம் உட்கார்ந்து பாப்பீங்க, அரை மணி நேரத்துல பாத்தீங்கன்னா சாமி நீங்க என்ன சொல்றதெல்லாம் நடக்கவே நடக்காது சாமி அப்படின்னு. அப்போ பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே நல்ல ஸ்கூல்ல ஜாயின் பண்ண வச்சு அவன் வீட்டுல இருந்தா கெட்டு போயிடுவான்.
அம்மா அப்பா கெடுத்துருவாங்க அப்படின்னு தெரிஞ்ச பாட்டி தாத்தா கெடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஹாஸ்டல்ல தூக்கி போட்டு அவனை ஒழுங்கா கொண்டு வரணும்னு ஒரு பையனை வந்து ஹாஸ்டல்ல போடுறோம்ல. அப்போ படிக்கிறதுக்கெல்லாம் நீங்க ஹாஸ்டல்ல போடுவீங்க, ஆனா நம்ம ஈஸ்வரன் அடையிறதுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா தெருவில் நின்றுக்கிட்டு ஈஸ்வரன் அடையணும்னு பார்ப்போம். வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு எல்லா ப்ராப்ளத்தையும் தலையில போட்டுக்கிட்டு இந்த மனசை நிப்பாட்ட முடியாது சுவாமி. ஆமா, எங்க இருந்தீங்களோ அங்க இருக்கிறது தானே நடக்கும். சாக்கடைக்கு பக்கத்துல நின்னீங்கன்னா சாக்கடை ஸ்மெல் அடிக்கும், பூந்தோட்டத்துக்கு பக்கத்துல வந்தீங்கன்னா பூந்தோட்ட ஸ்மெல் வரும். அப்படித்தானே நடக்குது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை அமைச்சுக்கிட்டு இந்த சிந்தனையை பண்ணோம் அப்படின்னா நல்லா நடக்கும். வேற எந்த தாட்டும் உள்ள வராம ஒரே தாட்டுல நிக்கிறது எதுவோ அதுக்கு பேர் அபியாசம்னு பேர். சச்ச அபியாசோ யோக, அந்த அபியாசத்துக்கு பேர் தான் யோகம்னு பேர். தொடர்ந்து நிக்கிறது, பகவானோட சிந்தனையிலேயே நிக்கிறது, அதுக்கு பேர் தான் யோகம்னு பேர். தேன யுக்தம், அதோடு கூடி இருந்துகிட்டு, அபியாச யோகத்தோடு கூடி இருந்துகிட்டு, தத்திரையேவ வியாவிருத்தம் யோகினஹ சித்தம் சேத்தஹா, அவ்வாறு ஈடுபட்டிருக்க அந்த யோகத்திலேயே அபியாச யோகத்திலேயே ஈடுபட்டிருக்கிற அந்த யோகிக்கு அவனுடைய சித்தமானது தேன சேத்தசா, அந்த சித்தத்தினால ந அந்நியகாமினா, வேற எந்த ஒன்றிலும் மனசு போகாதவனா, வேற எந்த ஒன்றிலையும் மனசு போகாம அந்நியத்திர விஷயாந்தரே கந்தும் சீலம், வேற எந்த விஷயத்திலையும் மனசு போகாம மோட்சம் அடையணும்ல, பகவான் அடையணும்ல. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷனை பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, அஸ்ய இதி ந அந்நியகாமி தேன நாண்யகாமினா பரமம் நிரதிசயம், அப்படி இருந்துகிட்டு அந்த மேலான நிரதிசயம் ஒப்பில்லாத அந்த பரமாத்மாவை, திவ்ய புருஷனை, திவ்ய புருஷனா அதுக்குதான் ஏற்பாடு பண்ணிட்டேன். யாரு திவ்ய புருஷன்? சூரிய மண்டலத்துக்குள்ளார இருக்கிற ஹிரண்ய கர்ப்பர், சூத்திராத்மான்னு பேரு. அவரை வந்து பாத்தீங்கன்னா திவி சூரிய மண்டலே பவம், அந்த சூரிய மண்டலத்துக்குள்ளார இருக்கின்ற அந்த பரமபுருஷனை வந்து பாத்தீங்கன்னா கச்சதி சென்று அடைகின்றான். ஹே பார்த்த, இதுதான் கிரமமுக்தி அப்படின்னு பேர். அனுச்சிந்தையன் எப்படி பண்ணணும்? நான் அதுக்காக தான் ஒரு பிரம்மசூத்திரத்தோட ஒன்று சொன்னேன். உபாசனை பண்றவன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் பண்ணிட்டு வேற ஏதாவது பண்ணலாமா சாமி? இல்ல, ஆப்ரயாணா தத்ராபி திருஷ்டம், லாஸ்ட் தாட் வரைக்கும் அந்த ஓங்காரத்தை கொண்டு போகணும், லாஸ்ட் தாட் வரைக்கும். அப்போ எண்டுல இல்ல, மோட்ச பரியந்தம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் முடியறது மோட்சத்துல தான் முடியும். அப்ப சதா வந்து பாத்தீங்கன்னா அனுச்சிந்தையன், அப்ப நான் தொடர்ந்து அதையே சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது. சாஸ்திர ஆச்சாரிய உபதேசம், சாஸ்திரத்திலிருந்து ஆச்சாரியரோட உபதேசத்தை கேட்டு ஓங்காரத்தை பிரயோகம் பண்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, ஸ்ரவணம் மனனம் நல்லா பண்ணிட்டு உட்கார்ந்து ஏகாந்தமா இருந்துக்கிட்டு மரண பரியந்தம் வந்து பாத்தீங்கன்னா இதையே பண்ணிக்கிட்டு இருக்கிறது. லாஸ்ட் தாட்டு ஓங்காரத்தை சொல்லி இந்த பிராணனை விட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த புருஷனை அடைகிறதுக்கு, அந்த பரமபதத்தை அடைகிறதுக்கு மார்க்கமா சொல்லப்பட்டிருக்கு. இது ஏதத்து அப்படின்னு இந்த 8வது ஸ்லோகம் முடியுது. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அபியாச யோகத்தை கையில் எடுக்கணும். அபியாச யோகத்தை கையில் எடுக்காம மனசை வந்து தாட்லெஸ்ஸா ஆக்க முடியாது. பகவான நிரந்தரமா பகவானிடத்திலேயே சமாதியும் பண்ண முடியாது. அப்ப இதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும்? ஆலம்பன விஷயம்னு சொல்ற முக்கியமானது. நிர்குண நிராகாரத்துல தான் தான் தான்ற ஸ்புரணத்துல நிக்கிறது அவ்வளவு சாமர்த்தியம் எல்லாத்துக்கும் முடியாது. அப்ப சாமர்த்தியம் முடியாதவங்களுக்கு என்ன பண்ணணும்? ஒரு பற்றுகோள், இந்த மனசுக்கு ஏதாவது ஒரு பற்றுகோலை கொடுக்கணும். என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு நாமத்தை வந்து சதா காலமும் ஜபிக்கணும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. நாளைக்கு மீதியை நம்ம பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யः படேத் பிரயதः புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி பயசோகாதிவர்ஜிதः. கீதாத்யயனசீலஸ்ய பிராணாயாம பரஸ்ய ச நைவ சந்தேஹி பாபானி பூர்வஜன்ம கிருதானி ச மலநிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சகிருத் கீதாம்பசி ஸ்நானம் சம்சாரமலநாசனம். கீதா சுகீதா கர்த்தவ்யா கிமன்யை சாஸ்திர விஸ்தரைஹி யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஸ்ருதா. பாரத அமிர்த சர்வஸ்வம் விஷ்ணோ வக்த்ராத் வினிஸ்ருதம். கீதா கங்கோதகம் பீத்வா புனர்ஜன்ம ந வித்யதே. சர்வோபனிஷதோ காவக துக்தா கோபாலநந்தனः.
पार्थो वत्स सुधीर भोक्ता दुग्धम गीतामृतमगत एकं शास्त्रं देवकी पुत्र गीतम एको देवो देवकी पुत्र एव एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा इति श्रीमद्भगवद्गीता माहात्म्यं सम्पूर्णम्। ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्री कृष्ण 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 कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतिस्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणाय समर्पयामि। ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु। ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। நாராயண நாராயண மகாபெரியவரை பார்த்தீங்க அப்படின்னா கடைசி காலம் வரைக்கும் திரிகாலத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து அவரோட போஸ்டர் எல்லாமே ஜபம் பண்ணுற போஸ்டராக இருக்கும். இதுக்கு நடுவில் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா அவரோட நாலேஜ் எந்த அளவு நாலேஜ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ கொஞ்சோண்டு அல்பமாக கொஞ்சோண்டு வேதாந்தம் படிச்சுட்டு ஒன்றும் பண்ண வேணாம், புரிஞ்சா போதும், நான் பிரம்மம் நீங்கள் பிரம்மம் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆபாச வேதாந்தம் இப்போது போயிட்டுருக்கு. கிரமமுக்திலாம் விட்டுருங்க. நம்ம நான் தான் நேற்று கிளாஸில் உங்களுக்கு கிடைக்கும் போதே சொன்னேன், நம்ம சொர்க்கத்துக்கு போகிறதுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ண வேண்டியிருக்கோம், ரொம்ப கஷ்டம் சுவாமி. சொர்க்கத்துக்கே ரொம்ப கஷ்டம் அப்படின்னும் போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் மேலே தேவலோகத்துக்கு போகணும், அந்த தேவலோகத்தையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சொரூபத்தை அடையணும் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் லைக் தட் ஈஸியாக எடுத்துக்கிட்டோம். நமக்கு வந்து தர்மம் பத்தாது. இன்னும் சொர்க்கத்துக்கு யாருக்கா டிக்கெட் எடுத்து வச்சுருக்கீங்களா? சொர்க்கத்துக்கு டிக்கெட்டே வந்து நமக்கு கிடைக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மள்ட்ட கர்மம் இல்லை. அப்புறம் உபாசனை இப்போ ஈஸியாக இருக்கிறது வந்து இப்போ அவேர் ஆகுங்க. இப்போதைக்கு ரொம்ப கிளியர் ஆகிடுங்க. பகவான் என்ன சொல்கிறாருன்றதை பாருங்கள் கிளியராக. நான் வந்து புதுசாலாம் ஒன்றும் சொல்ல, ஸ்ருதியில் இருக்கிறத மட்டும்தான் சொல்கிறேன். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ன பண்ணுங்க, ஓங்காரத்தை கையில் எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போங்க. நான் ஓங்காரம் இது வரைக்கும் போகணும்னு நல்லா டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா உபாசனத்தை வந்து பெரியவங்க எல்லாரும் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பைய தீட்சிதர் வந்து பார்த்தீங்கன்னா சிவ பூஜை லாஸ்ட் வரைக்கும் பண்ணிட்டு இருந்தார். சரி, நம்ம சந்திரசேகர பாரதி சுவாமிகள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பூஜை, சொர்ணகாலீஸ்வரர் சந்திரமௌலீஸ்வரர் பூஜையை பண்ணிட்டு இருந்தார். இப்போ பாரதி தீர்த்த சுவாமிகளும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கார் நித்தியம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்கள்லாம் பூஜை பண்ணுவாங்களாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டில் புரிஞ்சா போதும்னு எதையாவது அடைஞ்சிருவோமா? இது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்குல்ல? விலை கொடுக்காம ஒன்று கிடைக்குமா எங்கேயாவது? விலை கொடுக்காததுனால தான் இத்தனை கோடி ஜென்மங்கள், எத்தனை கோடி ஜென்மங்கள் பிறந்தோன்னு தெரில. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளே வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளியில் போகிற விஷயங்கள்லாம் சும்மா ஜென்மத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். டிஸ்ட்ராக்ஷன் எல்லாமே ஒன்றும் இல்லை. வெளியில் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, ஒரு புண்ணாக்கும் இல்லை. எல்லாம் தனித்தனியாக வந்தால் தனித்தனியாக போயிடுவோம். அவங்கவுங்க கர்மத்தோடு வந்திருக்கோம். அதனால எல்லாம் பகவான் பார்த்துப்பார் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிக நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்த விசாரத்துக்கும், வேதாந்த விசாரம் ஈஸி, வேதாந்த விசாரம் கேட்டுக்கிட்டு இருக்கிறது ஈஸி. இந்த மனசை வந்து தாட்லெஸ் ஆக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா ஓங்காரத்துக்குள்ளார வந்துடணும். ஹரி ஓம்.